நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு ஆசை. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா கிட்ட நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறான்னு போய் சொல்லிட்டு வந்துட்டு இங்கே ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சான்ஸ் தேடிட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிச்சயதார்த்தத்தை முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாணமும் நடக்க போகுது. அதனால ஒன்றும் தெரியாத ஒருத்தனை பிடிச்சி உனக்கு கட்டி வச்சிடறானுங்க. இவன் ஆரம்பத்தில் விட்டு பயங்கர லவபுளாக இருக்கான். ஆனால் அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எரிஞ்சு விழுகிறா. இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே விருப்பப்படலை. ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தெரிய வருது. அப்போ தான் தெரிய வருது இவளுக்கு ஹீரோயின் ஆகணுன்றது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு ஒரு ப்ரொடியூஸ்ட போகும்போது அவன் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவன் ரொம்ப வருத்தப்பட்டு உடஞ்சி அழுகிறா. அப்போ உன்னைய வச்சு நானே படம் எடுக்கிறேன், நீயே ஹீரோயினாக நடி, ஆனால் ஒரு கண்டிஷன் நான் தான் அதில் ஹீரோவாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்பா வைக்காத நம்பிக்கையை வைக்கிறானேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே லவ் வருது. கிளைமேக்ஸில் ஒரு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரியான சுச்சுவேஷனில் இவன் மாட்டிக்கிட்டா. அப்போ இவளை காப்பாற்றணுன்றதுக்காக நான் உயிரை பணையம் வச்சு இவளை காப்பாற்றிட்டு போனான். அப்போலேருந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் 2 பேரும் படம் முடியும் போது உண்மையிலே லவ் பண்ணி காதல் பண்ணிக்கிறாங்க.